Radhika Bala. So எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். So இன்னும் நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ங்கறது தான் என்னுடைய prayers. And இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப requested ரெசிபி. ஏனா என்னுடைய அந்த பொடி வகைகள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேச்சுலர்ஸ் என்ன கேட்டது என்னன்னா மேடம் எனக்கு ஒரு குழம்பு நம்ம ட்ரெடிஷனல் குழம்பு ஒன்னு சொல்லி கொடுங்க அப்படினு. அதாவது you can store it for at least 15 days அந்த மாதிரின்னு. So அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சின்ன கோல்டு காஃப் வந்ததுன்னா நம்மளுக்கு உடனே வீட்டில் பார்ட்டி எல்லாம் இருந்தானா சட்டுன்னு ஒரு மிளகு குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு மிளகு குழம்பு கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் வச்சு பண்ண போறோம். ஸோ அது நீங்க மந்த்லி ஒன்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 டேஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க குவிக்காக போய் அந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க போகலாம். பேன் நல்லா சூடானோடனே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுபடணும். இதில் பூண்டு உங்கள் அளவு பொறுத்து உங்களுக்கு நிறைய பூண்டு வாசனை பிடிக்கும்னா நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 to 3 பூண்டு தான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பூண்டை போட்டுக்கோங்க. சில பேர் தனித்தனியாக கூட வறுத்துப்பாங்க பூண்டை. பட் நான் இதிலேயே தான் சேர்த்து வறுக்கிறேன். ஏன்னா இது பூண்டு மிளகு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுபடணும். சாதாரணமாக நம்மளுக்கு ஜலதோஷம் அது இது வந்ததுன்னா இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் ஒரு 3 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு காரம் நல்லா சுரீர்னு இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுன்னு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவு அதையும் போட்டு நல்லா வறுத்து சூடு ஆறட்டும் கொஞ்ச நாளி. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிரேவி அங்கே ரெடி ஆகுது. அதுக்குள்ளே இந்த பக்கம் நல்லா ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு அந்த புளியோட ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தான் மெயின் ப்ரிப்ரேஷன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ எகெயின் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனே எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அது வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலை பூண்டு மிளகு அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணுவோம். இப்போது அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா இந்த புளி கரைச்சல் 1 கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டு நல்லா கொதி வர மாதிரி பண்ணணும். இது நான் 2 விதமாக பண்ணுவேன். ஒன்று இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா கெட்டியாக இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விடணும். இல்லை உங்களுக்கு ஒரு 2 days அந்த நாளுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு குழம்பு மாதிரி வச்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறச்சியே இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு நம்ம நார்மல் புளிக்குழம்பு அந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஜாஸ்தி விடாமல் இந்த புளிக்கரைச்சலை விட்டுட்டு நல்லா ஒரு கெட்டி பதம், இந்த புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. நல்லா தலைன்னு அப்படி அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றினதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், இப்போ என் ஹஸ்பண்ட் டக்குன்னு அப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறாரு. சுட மிளகு குழம்பு எப்போ வேணால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாதத்தில் போட்டு நம்ம அதில் நெய் ஊற்றி நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கே குழம்பு பண்ண தெரியுமா? இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பண்ண போகிறீங்க. சரியா? நான் முயற்சி பண்ணுறோம். ஓகே.